கைஸ் அந்த ஆர்டரை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இது உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் பண்ணேன். அடுத்த ஆர்டர் போட்டாங்க. மல்டி ஆர்டருங்க. எஸ்டிமேட்டட் ஏர்னிங்ஸு ப்ளஸ் ஒரு 100 ரன் போட்டு காட்டுதுங்க. உயிரோட இருந்தால் ஹெல்ப் பண்ணலாம் தாங்க போனேன். நான் அதுக்குள்ளே இறந்துருச்சிங்க அது. அதனால் சரி ஓகே, நம்மளால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு நானும் வந்துட்டேங்க. கைஸ் நம்ம ஆர்டர் கிடைக்கலாம் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இப்போது ஆர்டர் போட்டிருக்காங்க. 2 ஆர்டர் போட்டிருக்காங்க, 2மே ரெடி தாங்க. 97331 ஒன்று, இன்னொன்று 4937. 2 ஆர்டரையும் நான் பிக்கப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து 6 கிலோமீட்டருங்க. 5.9 காமிச்சதுங்க. இப்போ அதை ட்ராப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2மே ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். இல்லைனா வேறு இடத்துல எங்கேயா கொடுக்கணுமான்னு தெரில. ஒரு ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ராப் லொக்கேஷன் எங்கேன்னு எனக்கு பார்க்க தெரிலங்க. நான் ஏன் பார்க்க தெரிலன்னு சொல்கிறேன்னா, காட்ட மாட்டேங்குது எனக்கு. எங்கே போய் பார்க்கணுன்னு எனக்கு தெரில. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜோனு நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தெரில, காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது வந்து அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸில் கீழே போனீங்கன்னா ஆஃபர் பக்கத்தில் மை ஜோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம அந்த ஜோன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வெளில இருக்கோம், எங்கே இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு அப்போதைக்கு எனக்கு அது ஞாபகமும் வரல, நான் பார்க்கவும் இல்லை, நான் காட்டல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு ப்ரோ கமெண்டில் வந்து ஒரு ஆப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது நான் இந்த ஆர்டரை ட்ராப் பண்ண போயிட்டுருக்கும்போது இன்னொரு ஆர்டர் எந்த இடத்துல போடணுன்றதை பார்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரில. நான் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டேன்னா ஏதாவது சொல்லுவாங்க. அதனால நான் வந்து அந்த மாதிரி சொல்லுங்க, சரிங்களா? நான் எனக்கு தெரில, பார்க்க தெரிலங்க எனக்கு. இதை ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லொக்கேஷன் எங்கன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு. கைஸ் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டாங்க. ஒரு அண்ணன் கேட்டார் பிளாக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வண்டியில் வரும்போதே அப்படியே ரன்னிங்லேயே பேசினார். அவரும் ஸ்விக்கி ஓட்டுறவர் தான். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஐடி நேம் கேட்டு போயிருக்காருங்க. கைஸ் அந்த ஆர்டர் நான் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டெலிவரி பண்ணதுக்கு 100 ரூபா வந்துருச்சு. கோ டு நெக்ஸ்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஆர்டர் எங்கே கொடுக்கணும்? அது அக்ஷயா, அதுவும் அப்பாயின்மெண்ட்டுங்க, செங்கல் மாலில் இருக்குது. சரி, அதையும் போய் ட்ராப் பண்ணிட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்க செம்மையாக இருக்குல்ல? கேலாம் பார்க்க முழுசாக தெரியுதுங்க. இது நேராக அப்படியே போய் ஈசிஆரில் ஏறுங்க இந்த ரோடு. இது நேராக வந்து நாவலூர் சோழிங்கநல்லூர் போகிற ரோடுங்க. பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் அடிவயத்துலேருந்து ஏதோ ஒன்று வெளில வர மாதிரி இருக்குது. சரி, கிளம்பலாங்க. செகண்ட் டெலிவரியும் கொடுத்துட்டேங்க. அதுக்கு 100 ரூபா வந்துச்சு. இவர் அவுட் ஆஃப் ஜோன் காட்டுது, நம்ம உள்ளே போகணுங்க. இதேமாதிரி பிரச்சனை வந்தப்போ தாங்க அவர் சொன்னார், அவுட் ஆஃப் ஜோன் காட்டுது, அதை கிளிக் பண்ணால் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு தான் ஆப்பை பற்றி தெரிஞ்சுட்டு சொல்லுங்கன்னாங்க. எனக்கு அப்போ தெரில. பாருங்க, கீழே போனால் மை ஜோன் காட்டுதா, இங்கே போயிட்டு நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஜோன் விட்டு எவ்வளோ தூரத்தில் வெளில இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம அந்த ஜோனுக்குள்ளே போகணும். இந்த கட்டமாக தெரியுதுல்ல, இதுக்குள்ளே போனால் ஜோனுக்குள்ளே இருந்தால் ஆர்டர் வருங்க. அவ்வளோதாங்க ப்ரோ, சொல்லிட்டேன் ப்ரோ, உங்களுக்காக தான். ஓகேங்களா? இப்போது நம்ம கீழே போகணும். என்னங்க லிஃப்ட்டு வேலை செய்யலை? கரண்ட்டு போயிடுச்சோ? லிஃப்ட்டு வேலை செய்யலைங்க.
சரி, படிக்கட்டு வழியாகவே கீழே போவோம். 4 மாடி. ஓகேங்க, படிக்கட்டு வழியாகவே போவோங்க. கரண்ட் இல்லை போல். அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தாலும் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, அதையும் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது எங்கே பிக்கப்பு? படூர் போகணுங்க. ஏன் ரொம்ப லாங்காக பிக்கப் போடுறான்னு தெரில. 4.5 கிலோமீட்டருங்க. எனக்கு வேறு பசிக்குது. சரி, ஓகே. ஆர்டர் ரெடியாக தான் இருக்குது. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாகவே ட்ராப் பண்ணிடலாம். இது உள்ளே போனால் டிராஃபிக் ஆகுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். கிலோமீட்டர் கூட தான். பைபாஸில் போயிடலாம், 1 கிலோமீட்டர் கூட வரும். அதில் போனால் எங்கேயும் நிற்க தேவையில்ல, டக்குன்னு போயிடலாம். இதுதான் உள்ளே கேளம்பாக்கத்தில் நிற்கணும். கேளம்பாக்கத்தில் படுப்புற வகையில் ரோடு சின்னதாக இருக்கும். நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. ஃபுட்டு ரெடியாக தாங்க இருக்குது, உடனே வாங்கிட்டு வந்துடலாம். 8952. ஆனால் 8952. பிக்கப் பண்ணிட்டேங்க. இது எங்கன்னா அர்பன் ரைஸ் தாங்க, இங்கே தான் பக்கத்தில் தான். மணி பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. 1:43 தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே தெரியும். 1:43 ஆகுது. தெரிலன்னு நினைக்கிறேன். லிஃப்ட் வந்துருச்சுங்க. இந்த ஆர்டருக்கும் 100 rupees. ஒரு 40 ரூபா ஒரு லாக்கில் இருக்குங்க. இந்த மெக்டானல்ட்ஸ் போய் எடுத்தோம்ல, அதுதாங்க. ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த 40 ரூபா கிடைக்குமா. சரி, ஓகே. 3 மணி வரைக்கும் ஷிஃப்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த 40 ரூபா எடுத்துடலாம். மற்றதெல்லாம் வந்துருச்சுங்க. லிஃப்ட்டு அச்சோ, 11 தாண்டி போயிடுச்சுங்க. கீழே திரும்ப மேலே வர லேட் ஆகும். நான் எங்கேயோ இருக்கேன். திரும்ப கழிப்படூரில் போய் பிக்கப் போடுறானுங்க. அக்செப்ட் பண்ணிவிடுவோம். மல்டி ஆர்டருங்க, 2 ஆர்டரு. சூப்பரு. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ரெடியாக இருக்குது. லிஃப்ட் வந்துருச்சுங்க. காய்ஸ், நமக்கு சர்ச்சு போடுறாங்கல்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டருக்கும் 75 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட் பே மாரி போடுறாங்கல்ல. அதனால தான் வந்து நமக்கு பிக்கப் லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு லாங்காக போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து 2 ஆர்டருமே ரெடி அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு போய் ட்ராப் பண்ணணுங்க 2 இடத்துலையும். அவ்வளோதாங்க, எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்ல. சீக்கிரம் முடிக்கிறோம். மணி 1:52. பார்க்கலாம் எத்தனை மணிக்குள்ளே 200 வருதுன்னு பார்க்கலாங்க. ஏன்னா 2 ஆர்டர் இல்லை, 200 வரும். பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. ஸ்டார் பிரியாணி. இங்கே தாங்க. அந்த 2 ஆர்டருமே ரெடி டு பிக்கப் தான் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. அங்கே போனால் ஒன்று தாங்க ரெடியாக இருந்தது, இன்னொன்று ரெடியாகவே இல்லை. அப்புறம் ஃபுட் நாட் ரெடி அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் இல்லை, ஒரு 4 நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்களே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ராப் முடிஞ்சது. செகண்ட் ட்ராப்பு பேரடைஸ் டவர். சேம் தாங்க, இதே அப்பார்ட்மெண்ட் தான், பக்கத்து கேட்டுங்க. ஓகே, அதையும் ட்ராப் பண்ணிடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்தேன்னா ஃபஸ்ட் ஆர்டரு
ரெண்டாவது ஆர்டரை வந்து அங்கே ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அந்த கேட்டில் தரணும். அது ஹாப்பினஸ். இது வந்து பேரட் ரைடு, இது உள்ளே தரணுங்க. நான் கூட எங்கேயும் ரொம்ப தூரமாக போட்டுருவாங்கன்னு நினச்சேங்க, கடைசியில் கிட்ட தான் போட்டிருக்காங்க. பி பிளாக். ஓகே. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது இடம். பார்க்கு அப்படியே அமைதியாக இருக்குங்க இந்த இடம். அந்த ஆர்டரை நான் கொடுத்துட்டேன், ரெண்டுமே முடிஞ்சிச்சு. அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. அந்த ஆர்டருக்கு 200 வந்துருச்சுங்க. ஏன்னா 2 ஆர்டர் பார்த்தோம்ல, அதனால் 200 வந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சிங்க. 2:26 டைமு. இன்னும் 2 மணி நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஆர்டர் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒரு 1000 ரூபாயாச்சும் கிடைக்கும். பார்ப்போம். இதே மாதிரி மல்டி ஆர்டர் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஆர்டராக வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தாங்க, 3 மணிக்குள்ளே 2 ஆர்டர் முடிக்கிறது. லாஸ்ட்டாக பிக்கப் பண்ணுமா அதே இடத்துல வருதுங்க. அக்செப்ட். மல்டி ஆர்டர் தாங்க, சேம்ங்க, சூப்பருங்க. நம்ம நினச்ச மாதிரியே நடக்குதுங்க. மல்டி ஆர்டர் கொடுத்துட்டான். எப்படி இதை பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு 1/2 hour ஆனால் கூட இன்னொரு 200 இந்த ஆர்டர் வரும். 1/2 hourக்குள்ளேயே முடித்தா இன்னொரு ஆர்டர் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. பிக்கப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இது எங்கே ட்ராப் பண்ணோன்னா, இதோ தெரியுங்களா ஹோட்டலு, அங்கே தான் பிக்கப் பண்ணேன். ட்ராப் இங்கே பண்ணுறேன். இங்கேருந்து போய் அங்கே வாங்கலை, அதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போடுறாங்க. சரி, ஓகே, நமக்கு என்ன. அண்ணா என்ன ப்ரோ? செகண்ட் ஆர்டர் இங்கே தான் ப்ரோ இருக்குது. ஸ்விக்கியா? இல்லை ஜெப்டோ. டபுள் ஆர்டர் பண்ணோம், 5 பில் அதை கொடுத்துருவோம். வந்தேன் கீழே பார்த்துட்டு செகண்ட் ஆர்டரும் இதே 8 ஏழு இருக்குது. வேறு 5B இப்போ தான் பாருங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. நானும் CB 5B. ஆமாம், அதில் தான் இருக்குது. ப்ளர் பண்ணிடலாம். விளாக் நான் யூடியூப் விளாக் போடுவேன். ஓகேண்ணா. அந்த ஆர்டர் டெலிவரியும் பண்ணியாச்சு. மணி 2:53 ஆச்சுங்க. 18th floor. செகண்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் கொடுத்துட்டேங்க. அந்த ஆர்டருக்கு 100 ரூபா வந்துடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா இன்னொரு 100 ரூபா கிடைக்கும். ஆர்டர் போடுவாங்களா என்னன்னு தெரியலையே. சரி, நம்ம கீழே போவோம் ஃபஸ்ட்டு. இங்கே இருந்தால் ஒன்றும் கிடைக்காது. போட்டாங்க, அடுத்த ஆர்டர் போட்டாங்க. இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அடுத்த ஆர்டர் போட்டாங்க. படூரில் பிக்கப் பண்ணி கிளம்பாங்க தாண்டி ட்ராப்புங்க. அக்செப்ட்.
இந்த ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேங்க. ஐபக்கோ. நம்ம ஐபக்கோவில் பிக்கப் பண்ண போகிறதில்ல. சைடில் ஒரு படிக்கட்டு இருக்குது பாருங்கள், அது மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போய் பிக்கப் பண்ண போகிறோம். லிஃப்ட்டில் ஏறி மாடி அப்படிலாம் போகணுன்ற அவசியம் இல்லை. வில்லாவாக இருந்தால் அப்படியே டோருக்கிட்டே அவங்களே வெளில வந்து வாங்கிப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்னால் கதவை திறந்து கூட வெளில வர மாட்டாங்க. நம்ம தான் லிஃப்ட் ஏறி போய் காலிங் பில்லை வச்சு வெளில வர வச்சு அப்புறம் அதை கொடுத்துட்டு வரணும். மணி வந்து 3:06 ஆகிடுச்சு. நம்ம ஷிஃப்ட்டு 3 மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஷிஃப்ட்டு முடிய போகிறதுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லை, அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அக்செப்டும் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆர்டர் வராதுங்க. இந்த ஆர்டரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப்லைன் போயிடும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுனாலையும் அது ஒரு பூஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலோ அது ஒரு மாதிரி மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பெரிய சேனலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ட்ராப் லொகேஷன் வந்துட்டேங்க. டியூட்டி ஸ்டாப்டு டியூ டு ஸ்லாட் கம்ப்ளீஷன். ஓகே, டியூட்டி ஸ்டாப் ஆகிடுச்சாங்க. இந்த ஆர்டரை மட்டும் டெலிவரி பண்ணால் டியூட்டி ஸ்டாப் ஆகிடும். அந்த ஆர்டரை கொடுத்துட்டேங்க. கம்ப்ளீட். அதுக்கு 100 ரூபா வந்துருச்சு. க்ளோஸ். டியூட்டி ஸ்டாப்டு. ஓகேங்க, ஸ்டாப் ஆகிடுச்சு டியூட்டி. அவ்வளோதாங்க. கேஷ் டைம் பார்த்தீங்கன்னா 3:22 ஆகுது. நம்ம இதோட வீடியோ முடிச்சிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1165 ரூபாங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஆன்லைனில் இருந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டுடே ஆன்லைன் 5 hours 36 minutes இருந்திருக்கோம். 5 மணி நேரம் இருந்திருக்குங்க. 5.5 மணி நேரம் நம்ம ஆன்லைனில் இருந்திருக்கோம். எத்தனை ஆர்டர் போட்டிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அதில் 4 மல்டிபிள் ஆர்டருங்க. அப்போனா 4 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2 ஆர்டராக எடுத்திருப்போம். 14 ஆர்டருங்க. 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 1165 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. 1165 ரூபாயில் நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளோ காலையில் பார்த்தோம்? காலையில் எனக்கு தெரிஞ்சு 115ன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 183 இருக்குது. 115 தான் நினைக்கிறேன். 183னா 68 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருக்கோம். 68 கிலோமீட்ரு. 68 கிலோமீட்டர்னால் நம்ம வந்து ஒரு 110 ரூபா பெட்ரோல் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 1165 மைனஸ் 110 ரூபா பெட்ரோல் கழிச்சிக்கலாங்க. கழிச்சிக்கிட்டால் 1055 ரூபாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ப்ராஃபிட்டு 1055 தாங்க. ஓகேங்க, இது பரவாயில்ல. 5.5 மணி நேரத்துக்கு 1055 ரூபா. ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன்.